ஸோ ஐஏஎம் எம்பிஏ மார்க்கெட்டிங் சிலபஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐஏஎம் சிலபஸ் வரும். அதில் நான் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டிங் கீழே இத்தனை கான்செப்ட்ஸ் வருது. இது எல்லாமே இங்கே நான் உங்களோட ஷீட்டில் போட்டுட்டேன். ஸோ நவ் ஐ வென்ட் டு ChatGPT. இந்த ப்ராம்ப்டை கொடுத்துருங்க, ஆக்ட் ஆஸ் அ மார்க்கெட்டிங் ப்ரோ வித் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ஐஏஎம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் டாபிக்னு போட்டு நான் இதுவே கொடுத்துறேன். இந்த டெஃபினேஷனும் உங்களுக்கு இங்கே ப்ராம்ப்ட் அப்படின்னு போட்டு வச்சுறேன். இதை வந்து நீங்க கம்பல்சரியா உங்களுக்கு படிக்க சொல்றதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியும். இந்த ChatGPT என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. Agile marketing is a market where teams quickly test ideas, measure results, and continuously improve campaigns based on data and feedback instead of following a long fixed plan. So Agile marketing நீங்க சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கணும். Agile மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. Agile மெத்தடாலஜினா ஒரு ரெக்யர்மெண்ட் எடுத்துட்டு அதை கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கங்க ஒரு ஃபீட்பேக் கஸ்டமர் யூஸ் பண்ண வச்சு இல்ல பிரெயின் ஸ்டார்மிங்ல டீம் டிஸ்கஷன் பண்ணி சேஞ்சஸ் வர அந்த சேஞ்சஸை இன்கார்பரேட் பண்ணிட்டே வருவாங்க. அப்ப நீங்க ஒரு மொபைல் போன் பண்ணணும்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது முடியறது வந்து 7G மொபைல் போன்ல வந்து ஃபீட்பேக்ல வந்து முடிஞ்சது அப்படின்னா 7G நடுவுல நீங்க இன்கார்பரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அஜைல் மார்க்கெட்டிங் எப்படி சொல்றோம். ஸோ நம்ம அதில் எப்படி சொல்றோமோ அதே தான் இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல அஜைல் கான்செப்ட் எப்படி சொல்றோமோ மார்க்கெட்டிங்ல அதே தான். லேமன் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவீங்க, லான்ச் கேம்பெயின், வெயிட் ஃபார் மந்த்ஸ், இவால்வேட் ரிசல்ட்ஸ். அஜைல் மார்க்கெட்டிங்ல எப்படி நம்ம நீங்களும் பாருங்க, ஒரு ஆடு இதெல்லாம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது கேம்பெயின் ரன் பண்ணி 1 மாசம் வரைக்கும் விட்டுறலாம் விட மாட்டீங்க. அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க உங்களுக்கு கிடைக்கிற இன்புட்டை பேஸ் பண்ணி. அதே மாதிரி அஜைல் டெஸ்ட், லேர்ன், இம்ப்ரூவ், ரிப்பீட் குவிக்லி. Instead of planning for a 6-month campaign, marketing run small experiment every week. With the example, imagine you are promoting your digital marketing course at Apple Technology. Instead of spending 1 lakh on one big campaign, run 3 different Instagram ads. அடுத்த வீக் வந்து 2, அடுத்ததுல மொத்தமா 5 நீங்க ரன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து எது பெஸ்ட்டோ அதை எடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க போவீங்க. ஸோ டெஸ்டிங் ஸ்மால் மார்க்கெட்டிங் ஐடியாஸ் குவிக்லி அப்படிங்கிறது சொல்லுங்க. இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதை எடுத்து நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போடுறேன். இந்த இடத்துல கிரியேட் கூகுள் டாக்ஸ். இதுக்கு முன்னாடி அந்த இதே நான் டாபிக்கை காப்பி பண்ணி போட்டுறேன். இது எங்க எடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் போடணும். அப்போதான் நாளைக்கு நான் போய் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லிங்கையும் நான் மேலேயே போட்டுறேன். ஸோ இதுதான் டாபிக். அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு. ஸோ வித் எக்ஸாம்பிளோட இதை வந்து என்னன்னா ஐஏஎம் எம்பிஏ லெட்ஸ் ஏ மோகன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணாங்க மோகன் போடுறேன். ஃபைல், ஷேர் வித் அதர்ஸ். நீங்கள் வந்து எனி ஒன் வித் திஸ் லிங்க், எடிட்டர் வியூ அப்படிங்கிறது மாற்றிடுங்க. காப்பி லிங்க். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டாஸ்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரிமார்க்ஸ்ல நான் ஆட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் லிங்க், என்னோட லிங்க் இப்போ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை போய் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இருக்கும். அஜைல் மார்க்கெட்டிங்ல ஆரம்பிச்சா முன்னாடி இருந்து எல்லாமே ஓப்பன் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ இதைத்தான் நான் உங்களை பண்ண சொல்றேன். ஸோ யாருமே பண்ணாமல் இருந்தீங்க, இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஐஏஎம் எம்பிஏல நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அஜைல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ற இடமெல்லாம் நிறைய இருக்கு. இதை வந்து இன்டர்வியூல நீங்க யூஸ் பண்ணலாம், சில கேம்பெயின்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம், சில டெக்னிக்கலா வந்து ஒரு கிளைண்டோட பேசுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வில் கோ பை அஜைல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிளைண்டே யோசிப்பாங்க இவங்க எந்த மீனிங்ல சொல்றாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் நவ் யூ ஆர் அட் தட் ஐஏஎம் எம்பிஏ படிக்கிற அவங்களோட லாங்குவேஜ்ல பேசுற அளவுக்கு நீங்க வருவீங்க. ஸோ
ஸோ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க, பண்ணாமல் விட வேண்டாம். இதுதான் நான் ஒரு சாம்பிள் காமிச்சிட்டேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்க்ரீன் தெரியாத மட்டும் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. யார் கன்ஃபார்ம் பண்றோம்? சார் தெரியுது சார். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எஸ்டிபி சிவராமன் பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்களாம் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, அதையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ChatGPT யூஸ் பண்ணுறதை நம்ம சொல்லிக்கணும். சார் எஸ்டிபி முடிச்சிட்டோம் சார். நீங்கள் முடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே ஓகே, நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். அதே எனக்கு ஒரு 1/2 hour நம்ம கிளாஸ் பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக பார்த்துறேன் இங்கிலீஷ். கஸ்டமர் ஜேர்னி. சரி, இது வந்து இப்போ நான் சொல்லித்தர கான்செப்ட் வந்து கூகுள் ஆட்ஸ்க்கும் மெட்டா ஆட்ஸ்க்கும் எஸ்சிஓக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். எஸ்டிபின்னா வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். கஸ்டமர் ஜேர்னி அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால இது எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது காமன் டாபிக்ஸ் இது எல்லாமே. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ கஸ்டமர் ஜேர்னி பொதுவாக அந்த நேம் வச்சு என்ன சொல்லலாம், கஸ்டமர் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ கஸ்டமர் ஜேர்னி அப்படிங்கன்னா when customer starts thinking to buy the product and till அதாவது கஸ்டமர் திங்க் பண்ணதுல இருந்து ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணலாம் திங்க் பண்ண பாத்தீங்களா, அது வரைக்கும் நடக்கிற டிராவல் தான் கஸ்டமர் ஜேர்னி அப்படின்னு. கஸ்டமர் மேப்பிங் எப்படின்னா, டியூரிங் த கஸ்டமர் இன்டராக்ஷன் வித் த செல்லர் and what or how seller provides information etc. is called customer mapping. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஜேர்னிங்கிறது கஸ்டமர் திங்க் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பை பண்ற வரைக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். And customer starts thinking to buy the product and till bought that product. During the customer interaction with the seller, அந்த திங்க் பண்றப்ப டைரக்டா கஸ்டமரோட இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க. திங்க் பண்ணிட்டு இந்த கடையில வாங்கலாம் அப்படின்னு ஒரு பொருளை முடிவு பண்றப்ப அந்த செல்லரோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல செல்லர் வந்து எப்படி உங்களோட கம்யூனிகேட் பண்றாங்க, seller provides information or communicate is called customer mapping அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இது ஏன் வந்து சார் எப்போ திங்க் பண்ணிட்டு போறாங்க, எப்போ வாங்கிட்டு போறாங்க, ஃபைனலா நம்ம பண்ற மார்க்கெட்டிங்ல வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த ரெண்டையும் நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பிசினஸ் ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்க பொருளை வாங்க வர்ற கஸ்டமரை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வாங்க யோசிப்பாங்க, எப்படி நம்மளை கண்டுபிடிப்பாங்க, எல்லாமே நீங்க திங்க் பண்ணணும். இப்ப ஜென்ரலா நம்ம எடுத்துக்குவோம் கஸ்டமர் ஜேர்னி. எக்ஸாம்பிள் சிவராமகிருஷ்ணன், நீங்க சொல்ல முடியுங்களா, நீங்க ஒரு டென்டேட்டிவ் டேட் அண்ட் மந்த் எப்ப வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணீங்க, இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கறத எப்ப திங்க் பண்ணீங்க? சார் ஆக்சுவலி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் திங்க் பண்ணேன் சார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
யூடியூப்ல ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானே இல்லை. ஒரே விஷயம் தாட்ஸ் about starting DM business. ஓகே, இது எப்போ திங்க் பண்ணியிருப்பீங்க நீங்க? பிப்ரவரி, ஜனவரி அந்த மாதிரி எப்போ திங்க் பண்ணீங்க? ஆடிபிள் இல்லை சிவராமகிருஷ்ணன், உங்க வாய்ஸ் கேட்கலையே. இல்லைங்க, கேட்குதுங்களா நான் பேசுறது? சார் கேட்குதுங்க சார். கேட்குது. சிவராமகிருஷ்ணன் ஏதோ நீங்க பேசுறது கேட்கலீங்க. அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. வேணா எக்ஸிட் ஆகிட்டு மாட்டீங்க. சார் கேட்குதுங்களா சார்? இப்போ கேட்குதுங்க சார். ஓகே சார். சொல்லுங்க, நீங்க எப்ப திங்க் பண்ணீங்க? சார் அதான் சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சார். இல்லை இல்லை, நான் கேட்குறது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு எப்போ திங்க் பண்ணீங்க? ஜனவரியா, பிப்ரவரியா? சார் ஃபெப்ரவரி சார். பிப்ரவரியில் திங்க் பண்ணீங்க. பிப்ரவரி 26. ஒரு அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் வீக்ல டேட் ஏதாவது ஞாபகம் இருக்கலாம்? அதாவது சும்மா ஏதாவது டேட் சொல்லுங்க. 3rd February அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டா? 7th February. 7th February. அப்போ வந்து நீங்க திங்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? யூடியூப்ல போயிட்டு சார் யூடியூப்லேயே நம்ம லேர்ன் பண்ணலான்னு ஒரு 1 week இது பண்ணோம் சார். ஓகே, யூடியூப் ரிசர்ச் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து எந்த பீரியட் வரைக்கும்? February 2nd week ஒரு 28th வரைக்குமே போட்டுக்கலாம் சார். 20th வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். ஸோ Feb 10 to Feb 20 சும்மா வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? யூடியூப்ல படிச்சிருப்பீங்க 20ஆம் தேதி வரைக்கும். ஆமாம் சார். அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிளானாவே இல்லை, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சேன் சார். ஓகே, குட் நாட் மைண்ட் as a structured one. இது எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? சார் இது ஒரு Feb 22 அந்த ரேஞ்சில் சார். 22 ரியலைஸ் பண்ணீங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்தீங்க? இதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்ல முதல்ல இருந்ததுனால கோயம்புத்தூர்லயே கோர்ஸ் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் சார். கோயம்புத்தூர். இது எப்ப டிசைட் பண்ணீங்க? இது 23-24 அந்த பீரியட். இதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட ரிசர்ச்? ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கிறது? அதுக்கப்புறம் கூகுள்ல தான் சார் சர்ச் பண்ணேன். கூகுள் சர்ச் கீவேர்ட் எல்லாம் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூஷன் இன் கோயம்புத்தூர். எப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க? அது வந்து Feb 25 சார். 25 அடுத்த நாளே நீங்க சர்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். இதுல எவ்வளவு கம்பெனி ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பீங்க? கம்பெனி நேம் வேண்டாம், ஜெனரலா. சார் ஷார்ட் லிஸ்ட் ஆக்சுவலி எதுவும் பண்ணல சார். நான் ரிவ்யூஸ் பார்த்துதான் சார். ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் கவுண்டிங் பார்த்தேங்க சார், எவ்வளோ பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. Gone through reviews of each business teaching digital marketing.
ஆமாம் சார். சேம் ஒரு February 26 வச்சுக்கோங்க. ஆமாம் சார். இதுக்கப்புறம் ஒரு கம்பெனி கால் பண்ணிருப்பீங்க, கரெக்டுங்களா? நீங்க ஈத்தர் இன்ஃபோடெக் அப்படின்னா ஈத்தர் இன்ஃபோடெக் கால் பண்ணீங்களா? ஆமாம் சார். கால்டு ஈத்தர் இன்ஃபோடெக். ஓகே, இது வந்து என்னைக்கு நடந்தது ஒரு அப்ராக்சிமேட்டா? அது அடுத்த நாளே சார், 27. 27 நடந்தது. அப்புறம் இங்க உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது சார்? நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லாமே லேர்ன் பண்ண வேணாம், மெட்டா ஆட்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சார். plan for meta ads alone and then learn other as required அப்படிங்கிறது ஒரு February அந்த 27th முடிவு பண்ணீங்களா? 27th. ஆமாம் சார். ஓகே, இவங்க உங்களோட என்னென்னலாம் இன்ட்ராக்ட் பண்ணாங்க? அதாவது சிலபஸ் எதெல்லாம் அந்த மாதிரி அனுப்பிச்சாங்களா? சார் அவங்க ஆக்சுவலி நான் வந்து மெட்டா சிலபஸும் கேட்டிருந்தேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிலபஸும் கேட்டிருந்தேன் சார். அவங்க 2 சிலபஸுமே சென்ட் பண்ணாங்க. நீங்க அவங்களோட வெப்சைட்ல என்கொயரி பண்ணிருந்தீங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல? ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி பேசினாங்க உங்ககிட்ட? சார் அவங்க ஆக்சுவலி என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் சொன்னா மெட்டாக்ஸ் தான் லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆக்சுவலி ரெக்கமெண்ட் பண்ணாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா நீங்க பிசினஸா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் நடந்திருக்கும் உங்களுக்குள்ள கால் இன்டராக்ஷன்ஸ்? சார் அது ஒரு 2 days நடந்திருக்கும் சார். 2 days. அப்புறம் டெமோ அட்டெண்ட் பண்றதுக்கு எப்ப டிசைட் பண்ணீங்க? டைரக்டா வந்தீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார், டைரக்டா வந்தேன் சார். வாக்ட் இன் ஃபார் டைரக்ட் டெமோ. இது ஒரு அப்ராக்சிமேட்டா மார்ச்ல நடந்துருக்குமா? ஆமா சார். மார்ச். நீங்க வந்தீங்க. ஆமா. இதுக்கப்புறம் என்னாச்சு? மறுபடியும் வந்து உங்களோட அந்த இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க அவங்க? ஆமா சார், அதுக்கப்புறம் இன்டராக்ட் பண்ணாங்க சார். மார்ச் 6th வச்சுக்கோங்க. கோர்ஸ் ஜாயின்ட் மார்ச் 9th வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எதுக்கு எல்லாரும் நீங்க யோசிக்கலாம், எதுக்கு நான் சிவராமகிருஷ்ணன் கேட்டிருந்தேன்? இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். ஸோ சிவராமகிருஷ்ணனோட ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 monthக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாருங்க 7th February ஸ்டார்ட் பண்றாரு, திங்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் கோர்ஸ் படிக்கணும்ட்டுலாம் திங்க் பண்ணல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அது இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ. பட் இப்பதான் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வர்றாரு. அதனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்றாரு, லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்றாரு. ஒரு 10 நாள் ரிசர்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் 2 நாள்ல டிசைட் பண்றாரு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இல்லை, நம்ம பெருசா டைம் வேஸ்ட் பண்றதுதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிருக்கலாம். அப்ப ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாரு 24. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல எல்லாம் இல்லாதது கோர்ஸ்ல இருக்குன்னு அவருக்கே ஒன்று தெரிஞ்சிருக்கு. கூகுள் சர்ச் பண்றாரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு. gone through reviews of each business teaching digital marketing, called in the company February 27. Plan for meta ads தான் இனிஷியலா பிளான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்க சிலபஸ் எல்லாமே அனுப்புறாங்க. கால் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு 2 நாள் அவங்களுக்கு போகுது. வாக்ட் இன் ஃபார் டைரக்ட் டெமோ. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டெமோ முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் பண்றாங்க. ஒரு 1 டேல ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ கோர்ஸ் ஜாயின் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் ஜேர்னி அப்படிங்கிறது இது. இந்த ஜேர்னி எங்க இருக்குது? 1 month-ஆ இருந்து ப்ராடக்டை வாங்குறது இன்னைக்கு March 9, கிட்டத்தட்ட 7th to அடுத்த 7th வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஆவரேஜ் வேல்யூ. இப்போ இவர் சொன்னதுதான் எக்ஸாக்டா நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் ஒரே நாள்ல ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 10 நாள் எடுத்துக்குவாங்க, 15 நாள் எடுத்துக்குவாங்க. பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1 month இருக்கு. சில பேர் 2 மாசம் 3 மாசம் எடுக்கணும்னா ரொம்ப கம்மியான ஆளு அப்படி எடுத்துக்குவாங்க. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 1 மாசத்துல இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப உங்களோட ஆவரேஜ் பையிங் டைம் ஆஃப் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 1 month. நம்மளோட கேபின் டெக்னாலஜி நான் சொல்றேன், இதுதான் வந்து ஆவரேஜ் பையிங் டைம் ஆஃப் அ கஸ்டமர். அப்ப நீங்க இது தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை வந்து வாங்கக்கூறதுக்கு கஸ்டமர் எடுத்துக்கக்கூடிய டைம் 1 மாசம்.
ஆனா இந்த ஒரு மாசம் நம்மோட பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு மாசத்துல நம்மோட பேச ஆரம்பிச்சது பாருங்க, இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல 25th செகண்ட்ல கூகுள்ல சர்ச் பண்ணாங்க, 27th தான் நம்மகிட்ட வர்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ்ல நம்மோட இன்டராக்ஷன் பண்றாங்க. இன்டராக்ஷன் வித் செல்லர் 2 வீக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வாரம் தான் நம்மளுக்கு இருக்கிற டைம். அவர் 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாரு. ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம், தனியாவே பண்ணலாமா, இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. 2 வாரத்துல நம்மோட இன்ட்ராக்ஷன் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. ஸோ இப்போ கஸ்டமர் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் கஸ்டமர் ஜேர்னி. இப்போ இந்த கஸ்டமர் மேப்பிங் எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 25th or 27th சிலபஸ் அனுப்புறாங்க, கால் பேசுறாங்க. இப்போ கஸ்டமர் மேப்பிங் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்னென்னலாம் மேப் ஆகுது பாருங்க. கூகுள் சர்ச்ல மேப் ஆகிறோம், அங்கதான் நம்ம ஐடென்டிஃபை பண்றாங்க. கால்ஸ், வெப்சைட், வாட்ஸ்அப்ல சிலபஸ் அனுப்புறாங்க. ஓகேங்களா? டைரக்ட் டெமோ, ஃபேக்கல்டி இன்ட்ராக்ஷன். டெமோனா சும்மா ஆஃபீஸ் பார்த்துட்டு போல இன்ட்ராக்ஷன் பண்றாங்க. தென் அகைன் கால்ஸ். சரி, அது கோர்ஸ் ஜாயின். ஸோ நான் ஏன் மேப்பிங் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்னா, நீங்க கூகுள்ல ஒரு சர்ச் பண்றாரு பாத்தீங்களா, அந்த கூகுள்ல சர்ச் பண்றப்ப உங்களோட வெப்சைட் அங்க இல்லை அப்படின்னா இந்த மேப்பிங்கே நடக்காது உங்களுக்கு. தே குட் நாட் ஐடென்டிஃபை யுவர் கம்பெனி இட்செல்ஃப். ஸோ நம்ம மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றோம், அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அவேர்னஸ் எங்க நடக்குது, கூகுள் சர்ச்ல நடக்குது. இந்த அவேர்னஸ் வந்து பெய்டா நடந்திருக்கலாம், ஸ்பான்சர்னு நடந்திருக்கலாம். இப்போ எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி சப்போஸ் அன்னைக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மை பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எய்தர் நம்ம வந்து அவரு நம்ம கம்பெனியை இது மூலமா கண்டுபிடிச்சிருப்பாரு, இல்ல ஸ்பான்சர்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பான்சர்ட் மூலமா ஆட் மூலமா நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரு, இல்ல ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் இங்க வருது பாத்தீங்களா, இது மூலமா நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோர் பிளேசஸ்னு போனீங்கன்னா இன்னும் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நம்மள இந்த 3லயுமே நம்ம இல்ல. கூகுள்ல ஒரு சர்ச் பண்றப்ப மை பிசினஸ்லயும் இல்ல, ஸ்பான்சர்லயும் இல்ல, ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ்லயும் இல்ல. இல்ல மீனிங் என்னன்னா நம்ம 5வது பேஜ் 10வது பேஜ்ல இருக்கும், இல்ல 2வது பேஜ்ல இருந்தா கூட அவர் போய் பார்த்துக்க மாட்டேங்க வாய்ப்பு கம்மி. ஸோ அதனாலதான் அவேர்னஸ் இந்த ஸ்டெப்ல நம்ம கிரியேட் பண்றோம். அடுத்தது கால்ஸ், வெப்சைட். இவங்கெல்லாம் வந்து வெப்சைட்ல வந்து நம்மளோட ஒரு என்கொயரி போடுறாரு, கால் பண்ணி பேசுறாங்க, சிலபஸ் அனுப்புறாங்க. இதெல்லாம் வந்து தான் கஸ்டமர் மேப்பிங்ல நம்ம கொடுக்குறோம். ஆனா இதெல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 14 days முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது. டெமோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு பாக்குறாரு. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களோட கால் பேசினவங்க நாங்க இப்படி எல்லாம் சொல்லி தர்றோம், இந்த மாதிரி கிளாஸஸ் எடுப்போம், எல்லாமே எது வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த ரியலா கிளாஸ் எடுக்கிறவரோட வந்து அவங்க பேசி பாக்குறாங்க, இவரோட படிச்சோம்னா நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மேப்பிங். அப்ப கஸ்டமர் ஜேர்னி அண்ட் கஸ்டமர் மேப்பிங்கை நீங்க தெரிய வேண்டியதில்லை. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளா வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படியே டிராவல் ஆகிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த இதெல்லாம் எழுதவே மாட்டீங்க. ஒரு கஸ்டமர் எப்படி நம்மள ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எல்லா கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு திங்க் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட டிஸ்கஸ் பண்ணி பார்ப்பாங்க, கூகுள்ல ரிசர்ச் பண்ணுவாங்க, நம்மளே படிச்சு பார்க்கலான்னு படிப்பாங்க. இதெல்லாம் தான் கஸ்டமர் ஜேர்னி. அப்ப இந்த ஜேர்னி தெரியல, அவங்க வந்து யூடியூப்ல பார்ப்பாங்கன்னா யூடியூப்ல உங்க பிரசன்ஸ் வரணும், ஏதோ ஒரு இடத்துல வரணும். அங்கதான் அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஜேர்னி தெரியாம நம்ம வந்து இருந்தோம்னா நம்ம வாட்டுக்கு வேற இடத்துல எங்கேயாச்சும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க அதனாலதான் அந்த கஸ்டமர் ஜேர்னி நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் போட்டது இந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப ஐ அம் கோயிங் டு ChatGPT. ஓகேங்களா? இந்த தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது MBA. நவ் ஐ அம் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் MBA as marketing guru. Teach me what is customer journey and customer mapping.
Customer journey is a complete experience a customer goes through from the moment they first hear about your brand until they purchase and even after purchase. So even நம்ம even after purchase பதிலா think பண்ணதுல இருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம். Think of its path, awareness, interest இதெல்லாம். ஸோ இவங்க இவங்க இந்த சாட்ஜிபிடில சொல்றது என்னன்னா இந்த இடத்துல இருந்து கஸ்டமர் ஜேர்னின்னு சொல்றாங்க. அதாவது கூகுள் சர்ச்ல இருக்காங்க இங்க இருந்து கஸ்டமர் ஜேர்னி சொல்றாங்க. நான் எடுத்தது அவர் எப்ப ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நினைக்கிறாரோ அப்ப இருந்தே கஸ்டமர் ஜேர்னி தான். ஸோ அவரோட ஜேர்னி நல்லா தெரிஞ்சிட்டோம்னா தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க, இல்ல காலேஜ்ல கேட்பாங்க, இல்ல யூடியூப்ல இது எல்லாமே அவங்க சொந்தமா ஒரு நம்மளை கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால நீங்க இதுல இருந்தே எடுத்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து கஸ்டமர் மேப்பிங் எப்படிங்கிறத பார்ப்போம். Visually documenting every step the customer takes when interacting with your brand. அதனால interacting calls மூலமா, வாட்ஸ்அப் மூலமா ஏதோ ஒரு இன்டராக்ட் பண்றது எல்லாமே. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, கஸ்டமர் ஜேர்னி, கஸ்டமர் மேப்பிங், இது ரெண்டையும் இது இதை எடுத்து நான் சாட்ஜிபிடில போடுறேன். Meaning in a readable and presentable format about the customer journey of my student using details. இப்போ இன்னொரு வரைக்கும் நம்ம பேசினது கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் எப்படி எடுத்துக்கணும் பாருங்க. ஸோ 7th February தாட் அபவுட் ஸ்டார்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், இது வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறாங்க. ரீச் யூடியூப் டு லேர்னிங் எக்ஸ்ப்ளோரேஷன், ரியலைஸ்ட் யூடியூப் லேர்னிங் வாஸ் நாட் ஸ்ட்ரக்சர்ட், ப்ராப்ளம் ரெக்கக்னிஷன். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு தான் நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரோ அதுக்கு சொல்யூஷனுக்காக தான் நம்மகிட்ட வர்றாங்க. பட் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம பேசுறப்போ சொல்லியிருந்தாலும் ஒரு வேளை டெமோ பேசியிருந்தாலும் அவர் சொல்லியிருக்கலாம். Decided to consider joining a course, consideration phase. Searched on Google Digital Marketing Institute, active research. Checked the reviews of multiple evaluation. Called the company, lead generation. On the company lead generation. Considered learning meta acts, decision thinking. Meta acts syllabus, information gathering. Multiple interaction with institute team, engagement. Worked in direct demonstration, experience. Interaction with the faculty, trust building. Join the digital marketing course, conversion. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் தான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஜேர்னி. எல்லா கஸ்டமரும் இப்படி இருப்பாங்க நான் சொல்ல, பட் எல்லாத்துக்கும் வரலாம். இதெல்லாம் அவேர்னஸ் வரலாம், ப்ராப்ளம் அவங்க கொடுத்துருக்கோம், கன்சிடரேஷன் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, இவால்வேட் பண்ணுவாங்க, டெசிஷன் திங்க் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம எப்படி போய் அவங்களை அட்டாக் பண்ணுறது இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். கஸ்டமர் மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் வந்து கூகுள் சர்ச்சில் வர்றாங்க. இந்த பில்ட் கிரெடிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து ரிவ்யூஸ் அது மூலமா நம்ம உள்ள வந்துடுறோம். ஃபோன் கால் மூலமா லீடு கேப்சர் ஆகுது. சிலபஸ் அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். என்கேஜ்மெண்ட், ஃபாலோ அப் கால்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், டெமோ, இதுதான் கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளை எங்கெங்க இடத்துல டச் பண்ணாங்கன்னா கூகுள் சர்ச் பண்ற இடத்துல இருந்து என்கொயரி ஃபார்ம் பண்றது வந்து கன்வர்ஷன் வரைக்கும் நம்மளோட டச் இருக்கு. டிஸ்கவரி சேனல், கூகுள் சர்ச், ட்ரஸ்ட் ஃபேக்டர், ரிவ்யூஸ் இது, டெசிஷன் ட்ரிகர், டெமோ கிளாஸ் இது, கன்வர்ஷன் டைம். Key learning and marketing strategy. For institute, this journey shows that students should rely on Google search, reviews, syllabus clarity, demo sessions. So marketing strategies should focus on SEO. If you want, I can show you something very powerful. You will summarize as
உங்களுக்கு நான் சம்மரைஸ் மட்டும் போடுறேங்க அங்கிருந்து எடுத்து. ஸோ இப்போ யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? கஸ்டமர் ஜேர்னி அண்ட் கஸ்டமர் மேப்பிங் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு? இல்லைங்கோ டவுட் இல்லைங்க சார். டவுட் இல்லை, பட் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதா உங்களுக்கு லத்திகா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இது யாரும் வந்து நினைக்கிறது இல்லை, நம்ம வாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஸோ அதனால கஸ்டமர் ஜேர்னி அண்ட் மேப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டு எடுத்துக்குவோம். கன்சியூமர் பிஹேவியர். ஸோ ஒரு ப்ராடக்டை இது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். ஸோ இட் இஸ் கன்சியூமர் பிஹேவியர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு பீப்புள் திங்க், ஃபீல், சர்ச், evaluate and decide before buying. ஸோ இப்படி தான் நடக்கும் எந்த ப்ராடக்ட். நீங்கள் எல்லா பிஸ்னஸ்க்கும் அப்படி யோசிச்சு பாருங்க. ஹவு பீப்புள் திங்க், அதை ஃபீல் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, இவாலுவேட் பண்ணுவாங்க, டிசைட் பிஃபோர் பையிங். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஒரு சொல்யூஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மகிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்ளத்தோடு வர்றாங்க. என்ன ப்ராப்ளம்? அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததுல யூடியூப்ல சரியா இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளத்தோடு வந்தார். இன்னொருத்தர் எதுக்கு வருவாங்க? நான் நிறைய ஜாப் இன்டர்வியூலாம் அப்ளை பண்ணேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணேன், யாரும் என்னை கூப்பிடல அப்படிங்கிறதுக்காக கோர்ஸ் படிக்க வருவாங்க. இன்னொன்று வந்து ஒருத்தங்க சொல்லிவிட்டாங்க அப்படின்ட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது, மொத்தமாக ஜாபுக்கு போகணுங்கிற ஒரு ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு வருவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதில் வர்றவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காமன் சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா யூ கேன் சரி. இப்போ நம்ம எல்லாம் எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் கிரியேட்டிவ்னா இமேஜஸ், ரீல்ஸில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரே இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் யாரும் வாங்குறது இல்லை. இன்னைக்கு வந்தாங்க நாளைக்கு வாங்கிட்டு போக மாட்டாங்க. இப்போ ஆப்பின் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் டோன்ட் ஜாயின் த ஃபர்ஸ்ட் டைம் தே சி ஆப்பின் ஆட். ஒரு தடவை ஆப்பின் ஆடை பார்த்து நான் படிக்கணும்னு இருந்தேன், ஜாயின் பண்ணான்னு பண்ண மாட்டாங்க. தே திங்க், செக் ரிவ்யூஸ், கம்பேர் இன்ஸ்டியூட், டாக் டு பேரண்ட்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாமே எடுப்பாங்க. அப்போ இதுதான் அந்த கன்சியூமர் பிஹேவியரில் நம்ம சொல்கிறது. ஒரே டைமில் எடுத்தோன்னே வாங்க மாட்டாங்க. அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி பல ஸ்டேஜஸில் போயிட்டு வர்றதுதான் கன்சியூமர் பிஹேவியர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. சரி, வாங்குறதுக்கும் வாங்க விடாமல் இது பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜஸ் பையிங் பிஹேவியர் அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு 5 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. சரி, 5ஓ 10ஓ எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்லி தரது 5 நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் வேர்ல்டு ஃபுல்லாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஃபாலோ பண்ணுறது நான் சொல்லி தரது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ரெகக்னிஷன். கன்சியூமர் recognizes they have a problem. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா they come to you because you will provide some solution. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? I don't have a job, I need skills, I want change career. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸ்டேஜ் 1க்கு வந்து நீங்கள் எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்? ஏன்னா உங்கள்கிட்ட டைரெக்டாக வரமாட்டாங்க, அவங்க ப்ராப்ளம் பண்ணி நெட்டில் தான் போய் தேடுவாங்க. ஸோ கிரியேட் ஆட்ஸ். அந்த ஆட் எப்படி இருக்கணும்? பெயின் பாயிண்ட் அட்ரஸிங்.
நம்மளுக்கு தெரியணும் நிறைய பேர்த்துக்கு இந்த பெயின் பாயிண்ட் இருக்கும், அதை நம்ம அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிரியேட் ஆட் பை பெயின் பாயிண்ட் அட்ரஸிங், இதுதான் வந்து ஸ்டேஜ் 1 அப்படிங்கறத சொல்லுவோம். அடுத்து ஸ்டேஜ் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சர்ச். ஸோ ப்ராப்ளத்தை அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. கஸ்டமர் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் சொல்யூஷன்ஸ். நம்ம எப்படி இது பண்ணாங்களோ இங்கே ரிசர்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி சொல்யூஷன்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டோட ப்ரொஃபைல போய் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பாங்க, இல்லை வெப்சைட்டில் போய் பார்ப்பாங்க, இல்லை சர்ச் எஸ்சிஓவில் பார்ப்பாங்க. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கும். நான் ஒரு ஆப்பின் எக்ஸாம் மட்டும் போடுறேன். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன் கோயம்புத்தூர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இதான் வந்து ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற ஒரு இது. ஸ்டேஜ் 3 வந்து இவால்வேஷன். ஸ்டேஜ் 3 இவால்வேஷன்ஸ். ஸோ வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, அதை நம்ம இவால்வேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற இது இங்கே தான் வரும். ஸோ என்னன்னா கஸ்டமர் கம்பேர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் டிசைடிங். ஆப்பின் வெர்சஸ் அதர் இன்ஸ்டியூட், ரெவ்யூஸ், ஃபீஸ், கோர்ஸ் சிலபஸ், இது எல்லாமே வந்து பார்க்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டெசிஷன். இப்போ ஏதோ ஒரு ஒர்க்கர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, ஸோ அங்கே போய் திங்க் பண்ணணும், இந்த ப்ராடக்டை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் டெசிஷன். இந்த இடத்துல நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். So customer decides whether to join or not. Visit center, attends counseling, asks about fees, commits to join. Stage 4ல ஜாயின் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவாங்க. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் என்னன்னா சிடிஏ, ஜாயின் நோ, என்கொயரி நோ, அந்த மாதிரி வைக்கிற மாதிரி சிடிஏ, வாட்ஸ்அப் நர்ச்சரிங், இதெல்லாம் வந்து நம்ம பண்றது. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஒன்லி லாஸ்ட் 2 சீட்ஸ் தான் இருக்கு, 3 சீட்ஸ் தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பண்றது. லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர் ஆர் பர்ச்சேசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து எப்படி பிஹேவியர் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் பையிங். இஃப் ட்ரைனிங் குவாலிட்டி இஸ் குட், ஸ்டூடெண்ட் கிவ்ஸ் ரிவ்யூஸ், பிரிங் ரெஃபரன்ஸ். இஃப் நாட், நெகட்டிவ் ரிவ்யூ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம், ஃபாலோ அப் மெசேஜ் எல்லாம் பண்றது. ஸோ ஸ்டேஜ் 5ஓட போஸ்ட் சினாரியோ தான். ஸ்டேஜ் 1 வந்து ப்ராப்ளம் ரெகக்னிஷன், ஸ்டேஜ் 2 இன்ஃபர்மேஷன் சர்ச், ஸ்டேஜ் 3 evaluation, problem, information, evaluation, purchase attention. இது வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து 5 ஸ்டேஜஸ். இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் தான், இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே இங்கே பார்த்தோம். இருந்தாலும் வந்து இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி ஒரு 5 ஸ்டேஜாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நாளைக்கு வர்றப்ப இந்த ஐஏஎம் MBA மார்க்கெட்டிங் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஏதாவது இந்த ஸ்டேஜஸ் எடுக்கணும், இன்னொரு கம்பெனிக்கு எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் சிவராமகிருஷ்ணன் அந்த ஏஜென்சிஸ்க்கு ஏதாவது நீங்கள் பண்ணிக்காமலாம் பண்ணுங்க. இளங்கோ அந்த இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணி அனுப்பிச்சிடுங்க எனக்கு. கேன்வா லாகின்லாம் வாங்கியிருந்தீங்க எல்லாருமே, வாங்கினவங்க எல்லாமே ஒரு சாம்பிள் இமேஜஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 1080 by 1080 பிக்சல், இது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க இமேஜஸ். 1080 by 1080. இது வந்து நார்மலாக போஸ்டர்ஸ், சாரி ஃபேஸ்புக் போஸ்ட் இந்த மாதிரி இதுல வரும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போஸ்ட். 1080 by 1920 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குள்ள வரும் பிக்சல். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரும். ஸோ இந்த நார்மலாக இந்த 2 இதில் பண்ணுவோம். நீங்கள் 1080 ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ண இமேஜஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சுடுங்க, சாம், லத்திகா எல்லாரும். ஓகே.